வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நாக்ட் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிமை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான எராட்டிக் த்ரில்லர் ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லலாம். ராம் கோபால் வர்மா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தான் இந்த ஷார்ட் ஃபிலிமை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இதுல நிறைய அடல்ட் கண்டென்ட் வரும். 18 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க. மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியாக எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய வீட்டை நமக்கு காட்டாங்க. வீட்டோட ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, சோஃபால உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி இருக்காங்க. அவங்களுமே தரையை கிளீன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க மும்முரமா வேலையை பார்த்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இப்பதான் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்க ஓனர் லைட்டா இவங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஓனருக்கு இவங்க மேல ஒரு கண்ணு இருக்கு போல. இவங்களை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அதெல்லாம் கவனிக்காம அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஓனர் இருக்கார்ல, பொறுமையா இவங்களுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. மேல இருந்து பார்க்கும்போது இவங்களோட கிளிவேஜ் எல்லாம் தெரியுது. இதை குறுகுறுன்னு இவர் பார்த்துட்டு இருக்காரு. அதெல்லாம் கவனிக்காம அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு முன்னாடியே வந்து படுத்துடுறாரு. அதையும் அவங்க கவனிக்காம வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கவனிக்கிறாங்க, இவர் என்ன முன்னாடி வந்து படுத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. முதலாளி என்ன பண்றீங்க, எந்திரிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி இது எல்லாமே இவருக்கு வந்த கனவுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. உண்மையில இந்த பையன் ஓனர்லாம் கிடையாது. இந்த பையன் ஒரு வீட்டில் வேலை பார்க்குறான். வேலை பார்க்குற இடத்துல தான் இந்த மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான் போல. இவன் கனவுல ஒருத்தங்க வேலைக்காரியா வந்தாங்கல்ல, அவங்க தான் இந்த வீட்டோட எஜமானி அம்மாவா இருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இருக்காங்க. ஆக்சுவலா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, வெளியே போலான்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா ஹஸ்பண்ட் திடீர்னு வேலை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு வாட்டி கூட சொன்னதை நீங்க செய்ய மாட்டீங்க, என்ன வெளியே கூட்டு போறது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்றாங்க. தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாத, நான் வேலைக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்புறாரு. ஹஸ்பண்ட் பயங்கரமா திட்டிட்டு போயிடுறாருல. இது நினைச்சு ஒய்ஃபுமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நடந்த சண்டையெல்லாம் இந்த பையன் தள்ளி இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கான். இந்த ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க போல. இப்ப போர் அடிக்கிறதுனால இவங்க டிவியை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பையன் கிளீனிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நம்ம ரூமுக்கு போய் குளிக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப சாரியை கொஞ்சம் கொஞ்சமா கழட்டிக்கிட்டே தான் இவங்க ரூம்குள்ள வந்துட்டு இருக்காங்க. ரூம்ல வந்தோடனே இவங்க சாரியை மொத்தமா கழட்டிடுறாங்க. இப்ப பாவடியோட உள்ள வந்துடுறாங்க. வந்தவங்க கண்ணாடியை பார்த்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இந்த மாதிரிலாம் பண்றாருல, அதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இவங்க கழட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் தெரியாம இந்த வேலைக்கார பையன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். இங்க கிளீன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இவங்க ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இருக்கும் போதுதான் துண்டை எடுக்க மறந்துட்டோம்னு தெரியுது. எடுக்கிறதுக்காக வெளியே வராங்க. கிளீன் பண்ணிட்டு இருக்க இந்த பையன் இதை பார்த்து ஷாக் ஆயிடுறான். என்ன இந்த பையன் இருக்கான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பார்த்ததுல அந்த பையன் பயந்து இங்கிருந்து ஓடிடுவான். கிளீன் பண்ண துணியை அங்கேயே போட்டு போயிருப்பான். அந்த துணியை இவங்களுமே எடுக்கிறாங்க. இங்கதான் நாக்கடுன்னு இந்த ஷார்ட் பிலிமோட டைட்டில போடுறாங்க. இவன் வேற அவங்கள நாக்கடா பார்த்துட்டான்ல, என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவனுமே ரொம்ப பதட்டமா வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவங்க இருக்காங்கல்ல, இவன் கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க. இவன் வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துக்கு வெளியே அந்த துண்டை போட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எப்பவுமே போல டிவியை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து போன் கால் வருது. இவங்களும் அட்டன் பண்ணி என்ன விஷயம்னு கேக்குறாங்க. பிளான் பண்ண ஒரு மீட்டிங் கேன்சல் ஆயிருச்சு, அதனால கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவேன், சாப்பாடை ரெடியா வச்சிருக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. சமையல் வேலையை பாருன்ற மாதிரி வேலைக்காரங்க கிட்ட சொல்றாங்க. அவனுமே சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடுறான். இப்ப ஹஸ்பண்டுமே சாப்பிடறதுக்காக வந்துடுறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடுற இந்த லேடி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. உப்பை நிறைய போடாதன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது, ஏன் இவ்வளவு உப்பை கொட்டி வச்சிருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சாரிமா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க இருந்தாலும் போட்டு பயங்கரமா திட்டிடுறாங்க. இப்பதான் ஹஸ்பண்டுக்கு போன் கால் வருது. மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த மீட்டிங் இப்ப நடக்க போது, உடனே கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி சார், நான் வரேன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. நான் கிளம்பணும்ன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்களுமே உட்காந்து டிவி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப வேலை பார்க்குற பையன் இருக்கான்ல, தயங்கிக்கிட்டே இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான். இவங்களும் என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்றான். உப்பை கம்மியா போடுன்னு எத்தனை வாட்டி சொல்றது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நான் அதுக்கு மன்னிப்பு கேட்கலமா, நீங்க ரூம்ல ட்ரெஸ் இல்லாம இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால தான் கிளீன் பண்றதுக்காக வந்துட்டேன். நான் பார்த்தது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க. நீங்க அந்த கோவத்தை மனசுல வச்சுதான் சாப்பாடு சரியில்லைன்னு என்ன திட்டினீங்கன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்றான். இல்ல சாப்பாடு சரியில்லை, அதனால தான் திட்டினேன், அந்த விஷயத்தெல்லாம் நான் மறந்துட்டேன், நீ போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. இப்பதான் இவங்களுக்கு திரும்பி அந்த விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமால, இவன் நம்மள நியூடா பாத்துட்டான்ல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப என்ன தோணுதுன்னு தெரியல. அவன் இருக்கிற இடத்துக்கு போகணுன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அவன் கிச்சன்ல பாத்திரம் தான் கழுவிட்டு இருக்கான். இவங்க இருக்காங்கல்ல, கொஞ்சம் தள்ளி இருந்தா அவன் பண்றதை கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவனை கூப்பிடுறாங்க. அவனுமே என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கறான். எதாவது போட்டு தரணுமா அப்படின்ற மாதிரி கேட்கறான். நீ என்ன முழுசா பாத்துட்டல அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. இவனுமே ஆமான்ற மாதிரி தயங்கி சொல்றான். மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சொல்றான். மன்னிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு என்ன தோணுச்சுன்னு கேட்கறாங்க. எனக்கு என்னென்னமோ தோணுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். அதான் என்ன தோணுச்சு சொல்லுன்ற மாதிரிலாம் இவங்க கேட்கறாங்க.
வேணும்ட்டே இவனை செடியூஸ் பண்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. நான் ஒரு பொண்ணு, நீ ஒரு பையன், கண்டிப்பா உனக்கு நிறைய விஷயம் தோணிருக்கும், என்ன தோணுச்சு சொல்லுன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இந்த பையனும் தோணுன விஷயத்தெல்லாம் தயங்கி தயங்கி இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். இவங்களுமே பக்கத்துல வந்துடுறாங்க. என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவனுமே நிமிர்ந்து இவங்களை பாக்குறான், ரொம்ப வெக்கப்பட்டு இருக்கான். இப்ப இவங்களே நெருங்கி வந்து இவனை கிஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போக போக இவனும் பதிலுக்கு கிஸ் பண்றான். இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல கட்டிலாம் பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்டுக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிருது போல. அவர்கிட்ட ஒரு சாவி இருக்கு, சாவியை வச்சு அவருமே உள்ள வந்துடுறாரு. இப்ப தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போதுதான் பெட்ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் யோசிக்கிறாரு. இப்ப இவருமே பெட்ரூம் கதவை திறந்து உள்ள வராரு. வந்தவரும் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல ஒன்னாதான் இருந்துட்டு இருக்காங்க. இதை பாக்குற இவருமே செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. பக்கத்துல வந்து அந்த பையனை போட்டு அடிக்கிறாரு. அதே மாதிரி ஒய்ஃபை போட்டும் அடிக்கிறாரு. இப்ப ரெண்டு பேர் உடம்புலயும் ட்ரெஸ் இல்ல. ரெண்டு பேருமே இவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து ஓடுறாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது இவர் புடிச்சு அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஒய்ஃபோட கழுத்தை பிடிக்கிறாரு. எனக்கே துரோகம் பண்றியா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபோட கழுத்தை பயங்கரமா நெரிச்சிட்டு இருக்காரு. இவர் இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பையன் இருக்கான்ல, பின்னாடி இருந்து வந்து இவரோட மண்டையிலேயே ஒரு போடு போடுறான். ஒரு பொருளை வச்சுதான் மண்டையில அடிச்சிருப்பான். இவன் அடிச்ச வேகத்துல அவர் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. அவர் தலையில இருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. இப்ப ரெண்டு பேருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. அவரோட உயிர் போயிருச்சுன்னு தெரிய வருது. நீ பாத்ரூம்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வா, உடனே இந்த ரத்தத்தை கிளீன் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இந்த வேலைக்கார பையன் இருக்கான்ல, பாத்ரூம் வந்துடுறான். அவசரப்பட்டு அடிச்சுட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்றான். இப்ப ட்ரெஸ் எல்லாம் ரெண்டு பேருமே போட்டுறாங்க. இவனுமே கிளீன் பண்றதுக்கு முன்னாடி பாடியை என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிக்கிறாங்க. சீக்கிரமா ஏதாவது சொல்லுங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையன் சொல்றான். என்ன டென்ஷன் பண்ணாத, கொஞ்சம் என்ன யோசிக்க விடுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இந்த நேரத்துல யாரா இருக்கும்ன்ற மாதிரி அந்த பையன் கேக்குறான். போலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். நான் தான் போலீஸ்க்கு கால் பண்ணி வர வச்சேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீ என் கூட ஒன்னா இருக்கணும்னு ட்ரை பண்ண, என் ஹஸ்பண்ட் தடுக்கிறதுக்காக வந்தாரு, கோவத்துல ஹஸ்பண்ட் மண்டையிலேயே அடிச்சு சாவடிச்சிட்ட, இந்த மாதிரி தான் நான் போலீஸ் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். போலீஸ் கிட்ட நீ என்ன சொன்னாலும் அவங்க நம்ப வாய்ப்பே இல்ல, உன்னை எதுனாலும் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீ பொழைக்கணும்னு வச்சுக்கோ, பின் கதவு திறந்துதான் இருக்கு, அந்த கதவு வழியா நீ தப்பிச்சு போயிடு, உனக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவன் பயப்படுறான். ஆக்சுவலா இந்த லேடி ரொம்ப நாளா ஹஸ்பண்ட காலி பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. அதுக்கு இவனை யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப போறியா இல்ல மாட்ட போறியான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவனும் பயந்து வேகமா பின்னாடி கதவு இருக்குல்ல, அதை திறந்து இங்க இருந்து ஓடிடுறான். இப்ப போலீஸுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்க போன்ல சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. அவன் இப்பதான் என்ன தள்ளி விட்டு தப்பிச்சு ஓடுறான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அநியாயத்துக்கு என்னோட ஹஸ்பண்ட கொன்னுட்டான்ற மாதிரிலாம் இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த லேடிக்கு ஹஸ்பண்டோட சொத்து வேணும், அது மூலியமா என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்காக அந்த பையனை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதோடயே இந்த ஷார்ட் ஃபிலிமை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.